ஸ்ரீ ரேவா காண்டம் 28ஆம் அத்தியாயம் திரிபுரத்தின் அழிவு. முழு தலைப்பு: திரிபுரத்தின் அழிவு, ஜுவாலேஸ்வர மற்றும் அமரேஸ்வர தீர்த்தங்களின் மகிமை. மார்க்கண்டேய முனிவர் கூறினார். இதற்கிடையில் ருத்ரன் நர்மதையின் கரைகளை அடைந்தார். அவர் உமையுடன் விளையாடி கொண்டிருந்த போது நாரத மாமுனிவர் அங்கு வந்தார். தேவர்களின் தலைவரான சங்கரனாரையும் தேவி உமையையும் வணங்கிய பின்னர் அவர் திரிபுரத்தில் அப்போது நிகழ்ந்த நிகழ்வுகளின் விபரங்களை இறைவனிடம் சமர்ப்பித்தார். என் தலைவரின் தங்களின் கட்டளைப்படி நான் பாணனின் அரண்மனை அமைந்திருந்த இடத்திற்கு சென்றேன். முறைப்படி பாணனை சந்தித்த பின்னர் நான் அந்த பெரிய அந்தப்புரத்திற்கு சென்றேன். அங்கே புத்திசாலியான பாணனின் ஆயிரக்கணக்கான அரசியர்களை நான் கண்டேன். பின்னர் நான் அந்த நகரத்தை பொருத்தமான முறையில் விரும்பியபடியே தூண்டிவிட்டு இப்போது திரும்பி வந்துள்ளேன். நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்ட இறைவனார் நன்று நன்று என்றுரைத்து தனது ஒப்புதலை தெரிவித்தார். பின்னர் தேவர்களின் தலைவன் திரிபுரத்தின் சுழற்சியை குறித்து சிந்திக்க தொடங்கினார். அவர் எண்ணினார், சக்தி வாய்ந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணுவினால் தனது கரங்களிலிருந்து சுழற்றப்படும் சக்கரங்களைப் போல திரிபுரம் சுழல்கிறது. அது மிகுந்த வேகமும் பரந்த தன்மையும் கொண்டது. அது என் பெருமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பாணன் என்னிடம் பக்தி கொண்டவன் என்று உலகம் முழுவதும் புகழ் பெற்றவன். பிராமணர்களுக்கு என்னால் ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இவ்வாறு தேவர்களின் தலைவனும் மக்களின் இறைவனுமான மகேஸ்வரன் அந்த பணி வெற்றிகரமாக நிறைவேற்றுவது குறித்து நீண்ட நேரம் சிந்தித்தார். முக்கண்ணனான அந்த பெருமான் மந்தார மலையை வில்லாகவும் பூமியை நானாகவும் நித்தியமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அம்பாகவும் எல்லா பக்கங்களிலும் முகங்களை கொண்ட கொழுந்துவிட்டெறியும் அக்னி தேவனை கூர்மையான அம்பு முனையாகவும் வால் பகுதியில் உள்ள 2 இறகுகளின் நடுவில் சிறந்த இறகுகளை கொண்ட கருடனை பொருத்தியும் தியானித்தார். பின்னர் அவர் பூமியை தேராகவும் அஸ்வினி தேவர்களை நுகத்தடியாகவும் அமைத்தார். தேவேந்திரனை அச்சாணியாகவும் குபேரனை முன்பக்கத்திலும் பொருத்தினார். யமன் வலது புறத்திலும் பயங்கரமான காலன் இடது புறத்திலும் நிறுத்தப்பட்டனர். சூரியனும் சந்திரனும் சக்கரங்களாகவும் கந்தர்வர்கள் ஆரங்களாகவும் இருந்தனர். சூரஜேஷ்டன் பிரம்மதேவர் தேரோட்டியாக ஆக்கப்பட்டார். வேதங்கள் சிறந்த குதிரைகளாக ஆக்கப்பட்டன. வேதாங்கங்கள் வாயிலுள்ள இரும்பு கடிவாளங்களாகவும் சந்தஸ் யாப்பிலக்கணங்கள் கடிவாளங்களாகவும் ஆக்கப்பட்டன. வாயால் உச்சரிக்கப்படும் ஓம்காரம், அதாவது பிரணவம், மகேஸ்வரனாரால் சவுக்கடியாக ஆக்கப்பட்டது. தாதா தலைப்பகுதியிலும் விதாதா பின்பக்கத்திலும் வைக்கப்பட்டனர். எல்லா திசைகளில் இருந்தும் திரட்டப்பட்ட மாருதர்கள் காற்றுகள் ஊர்துவ எந்திரத்தின் மேல் இயந்திர அமைப்பில் வைக்கப்பட்டனர். மகாநாகங்கள், பிசாசுகள், சித்தர்கள், வித்யாதரர்கள், கணங்கள் மற்றும் பூத கூட்டங்கள் அனைத்து மூட்டுக்களிலும் பொருத்தப்பட்டன. மேருமலையானது தடியின் மையத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. அந்த பெரிய மலை மகாகிரி தடியின் கீழே இருந்தது. பயங்கரமான அரவங்கள் இயந்திர அமைப்பில் நிலைநிறுத்தப்பட்டன. வருணனும் நைருதனும் சம்யாவில் தேரின் ஒரு பகுதியில் வைக்கப்பட்டனர். காயத்ரி தேவியும் சாவித்ரி தேவியும் கடிவாளம் கட்டப்பட்ட இடத்தில் நிலை நிறுத்தப்பட்டனர். தேரின் கொடிமரத்தில் சுற்றிலும் சத்தியம், உண்மை, சௌச்சம், தூய்மை, தமம், புலனடக்கம் மற்றும் ரக்ஷா பாதுகாப்பு ஆகியவை வைக்கப்பட்டன. இவ்வாறு அனைத்து தேவர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரை உருவாக்கிய பிறகு தேவர்களின் தலைவனான மகேஸ்வரனார் தயாராக நின்றார். போர்க்கவசத்தை அணிந்து கோதா மலைப்பள்ளி தோலால் செய்யப்பட்ட விரல் காப்புக்களை அணிந்த விரல்களால் வாளை பிடித்தபடி அவர் போருக்கு தயாரானார். தனது ஆடைகளை சரி செய்து சடைமுடியை கட்டிய பிறகு அவர் தனது தெய்வீக வில்லை தயார் செய்து தனது சிறந்த தேரை சித்தப்படுத்தினார். யுதிஷ்டிர மன்னரே, தேரின் நடுவில் நிலை பெற்றிருந்த அந்த பெருமான் பேரொளியுடன் பிரகாசித்தார். வில்லின் ஒளியால் அவர் 3 உலகங்களையும் நடுங்கச் செய்தார். வைசாகஸ்தானம் சிறப்பு வீர நிலை பூண்ட பிறகு ஹரனார் அங்கேயே அசைவற்று நின்றார். நீண்ட நேரம் உற்று நோக்கிய பின்னர் அந்த பெருமாளின் விழிகள் சிவக்க அவர் கோபமடைந்தார். பின்னர் அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு அந்த மகா மந்திரத்தை தியானித்தார். 3 நகரங்களையும் அளிக்கும் விருப்பத்துடன் அந்த 3ம் ஆகாயத்தில் ஒன்றாக நின்ற போது அவர் அம்பை எய்தார். ஒரு கணத்தின் பாதி நேரத்திற்குள் அந்த 3 நகரங்களின்
தகுதியை அவர் கண்டு 3 கணுக்களும் 3 முனைகளும் கொண்ட ஒரு அம்பினால் அவற்றை அழித்தார். பரத குலத்தோரில் சிறந்தவரே, அந்த 3 நகரங்களின் விஷயத்தில் அனைத்து மக்களும் மிகுந்த அச்சமடைந்தனர். காலனின் வடிவம் கொண்ட பயங்கரமானவர்கள் அனைத்து அசுரர்களின் அழிவை கண்டு உரக்க புன்னகைக்கத் தொடங்கினர். மனிதர்களின் வலியையும் துன்பத்தையும் அனுபவித்தனர். அவர்கள் விழிகளை சிறிதும் சிமிட்டாமல் அசைவற்று நின்றனர். அவர்கள் ஒரு படத்தில் வரையப்பட்டது போல தோன்றினார்கள். தேவர்கள் தங்கள் இருப்பிடங்களில் சத்தமாக பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். அவர்கள் அசுரர்கள் கனவுகளில் தங்களை சிவப்பு ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக கண்டனர். தங்கள் தலைகளில் சிவப்பு மாலைகளை அணிந்தவர்களாக அவர்கள் சேற்றுச் சுழல்களில் விழுந்தனர். அவர்கள் தங்கள் தலைகளில் எண்ணெய் பூசப்பட்டவர்களாக தங்களை கண்டனர். சிறந்த அரசனே, அவர்கள் கழுதைகளால் இழுக்கப்படும் வாகனங்களில் பயணிப்பவர்களாக தங்களை கண்டனர். யுகங்களின் இறுதி அழிவை போன்ற மகா சம்வர்த்தக காற்று பல இல்லங்களையும் மரக்கூட்டங்களையும் வேரோடு சாய்த்தது. இடி போன்ற பெரும் சப்தத்துடன் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. ஆயிரக்கணக்கான விண்கற்கள் கீழே விழுந்தன. இறைவன் இரத்தம் கலந்த கரடு முரடான சரளை கற்களை மழையாக பொழிந்தார். பிராமணர்களின் யாக குண்டங்களில் முறையாக ஆகுதி செய்யப்பட்ட போதிலும் நெருப்பு, புகை மற்றும் பொறிகளுடன் எரிந்தது. யானைகள் மதம் பிடிக்கும் நிலையை இழந்தன. குதிரைகள் தங்கள் சத்துவத்தை, இயற்கையான வலிமையை இழந்தன. இசைக்கப்படாமலேயே ஆயிரக்கணக்கான வாத்தியங்களிலிருந்து ஒலி எழுந்தது. அசைக்கப்படாமலேயே கொடி கம்பங்களும் பலவிதமான குடைகளும் கீழே விழுந்தன. மரங்களும் இலைகளும் எரிய தொடங்கின. எல்லாம் தலைகீழாக மாறியது. பெரும் கூக்குரல் எழுந்தது. அந்த பெரும் காற்று பலவிதமான தோட்டங்களை அழித்தது. அதனால் தூண்டப்பட்டு அனைத்து தீப்பிழம்புகளும் பொறிகளும் கொழுந்துவிட்டு எரிந்தன. சுற்றியிருந்த மரங்கள், வேலிகள், கொடிகள் மற்றும் இல்லங்கள் அனைத்தும் எல்லா திசைகளிலும் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பால் சூழப்பட்டன. எரிந்த அனைத்தும் கிம்சுக இலையில் ஒளியுடன் பிரகாசித்தன. புகையின் காரணமாக இல்லத்திலிருந்து இல்லத்திற்கு செல்வது சாத்தியமற்றதாக இருந்தது. திரிபுரத்தில் இருந்த மக்கள் அனைவரும் ஹரனின் கோபத்தீயால் முழுமையாக எரிக்கப்பட்டு அழுது புலம்ப தொடங்கினர். திரிபுர நகரம் முழுவதும் எல்லா திசைகளிலும் தீப்பற்றி எரிய தொடங்கியது. கோபுரங்களின் உச்சிகளிலும் சிகரங்களிலும் ஆயிரக்கணக்கில் சிதறி விழுந்தன. புகையால் சூழப்பட்ட நெருப்பு எல்லா பக்கங்களிலும் கொழுந்துவிட்டு எரிந்தது காணப்பட்டது. அது நடனமாடுவது போல திசைக்கொன்றாக பரவியது. அது காடுகள், ஆலயங்கள், அனைத்து இல்லங்கள் மற்றும் கோபுரங்கள் வழியாக பாய்ந்தது. காலனாலேயே தூண்டப்பட்டு அந்த நெருப்பு நகரத்தின் எல்லா இடங்களிலும் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஹரனின் கோபத்தால் மூட்டப்பட்டது போல கடுமையாக எரிந்தது. அது உலகில் உள்ள அனைத்தையும் எரித்தது. குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அடங்கிய 3 நகரங்களை சுற்றியுள்ள முழு பகுதியும் வானங்கள், காடுகள் மற்றும் இல்லங்களின் வாயில்களுடன் எரிந்தது. சிலர் உணவு உண்பதில் ஈடுபட்டிருந்தனர். மற்றவர்கள் மது அருந்தி கொண்டிருந்தனர். விலை மாதர்கள் நடனமாடுவதிலும் பாடுவதிலும் ஈடுபட்டிருந்தனர். நெருப்பின் ஜுவாலைகளால் துன்புற்ற அவர்கள் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டனர். சிறந்த மன்னரே, எரிந்து கொண்டிருந்த அனைவரும் உணர்விழந்தனர். அங்கு இருந்த மற்ற தானவர்கள் நெருப்பினால் எரிக்கப்பட்டு மயக்கமடைந்தனர். புகை மூடிய முகங்களுடன் அவர்களால் வேறு எங்கும் செல்ல இயலவில்லை. பொற்றாமரைகள் நிறைந்ததும் அன்னங்கள் மற்றும் காரண்டவ பறவைகளால் கலக்கப்பட்டதுமான தாமரை குளங்களும் பலவிதமான குளங்களும் கிணறுகளும் அங்கு எரிந்தன. நகரங்களில் உள்ள பூங்காக்களும் ஏரிகளும் நெருப்பினால் எரிக்கப்பட்டு காணப்பட்டன. அவை வாடிய தாமரைகளால் மூடப்பட்டிருந்தன. 8 யோஜனை தூரம் பரவியிருந்த மலைகளின் பெரிய சிகரங்களைப் போன்ற ஆபரணங்களால் முதலில் அழகூட்டப்பட்டிருந்த பரந்த கட்டிடங்களும் அரண்மனைகளும் இப்போது முற்றிலும் எரிந்து தரையில் சிதறி கிடந்தன. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் எல்லா இடங்களிலும் எரிக்கப்பட்டு கொண்டிருந்த போது இரக்கமற்ற நெருப்பு தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. பெரும் புலம்பலும் அழுகையும் கேட்டது. சிறந்த மன்னரே, ஒரு பெண் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். மற்றொருத்தி போதையில் இருந்தாள். ஒரு பெண், சிறந்த பெண், தன் படுக்கையில் விளையாடி கொண்டும் படுத்தும் இருந்தாள். பலவிதமான மாலைகளை அணிந்திருந்த பெரிய விழிகளை உடைய ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருந்தவள் புகையால் துன்புற்றாள். அந்த பரிதாபத்திற்குரிய பெண்ணும் நெருப்பில் விழுந்தாள். ஒரு பெண் தன் மகனை அன்புடன் இறுக தழுவி இருந்தாள். அவளும் திரிபுரத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பினால் எரிக்கப்பட்டாள். நீல கற்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னிற மீனி உடைய ஒரு பெண் தன் கணவன் விழுந்து கிடப்பதை கண்டாள். அவளும் அவன் மீது விழுந்தாள். சூரியனை போன்ற ஒளியுடைய ஒரு பெண் தன் மையல் நாயகன் மீது உறங்கிக் கொண்டிருந்தாள். நெருப்பினால் துன்புற்ற போது, மன்னரே,
அவள் அவளது மையல் நாயகன் மீது உறங்கிக் கொண்டிருந்தாள். நெருப்பினால் துன்புற்ற போது மன்னரே அவள் அவனது கழுத்தை இன்னும் இறுக்கமாக தழுவிக்கொண்டாள். மேகம் போன்ற நிறமுடைய மற்றொரு பெண்ணின் தங்க அரைஞான் தளர்ந்திருந்தது. அவள் வெண்ணிற மேலாடை அணிந்திருந்தாள். அவள் தரையில் விழுந்தாள். சந்திரன் மற்றும் குந்த மலரின் ஒளியுடைய ஒரு பெண் நீல கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். அவள் கரங்களை வணக்கத்துடன் தலைக்கு மேல் கூப்பி நெருப்பை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். ஒரு பெண்ணின் ஆடைகள் எரிந்து கொண்டிருந்த போது மற்றொரு பெண்ணின் கூந்தல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது காணப்பட்டது. பரதகுல தோன்றலே, கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை கண்ட தங்க பாத்திரங்களை போன்ற நெருப்பை கண்ட அனைவரும் மிகவும் பயந்தனர். அதிக துயரத்தால் வருந்திய ஒரு சிறந்த பெண் கணவன் சாம்பலாகி போனதைக் கண்டு ஒரு நீர் பறவையை போல் புலம்பினாள். அவள் அவனது தலையின் மீது விழுந்து அவனை இறுகத் தழுவினாள். மற்றொரு பெண் தன் கணவன் தன் சொந்த இல்லத்திலேயே சாம்பலாகி போனதைக் கண்டாள். அவள் மிகவும் துயரமடைந்து ஒரு பெண் மீன்பிடி கழுகை போல புலம்பினாள். ஒரு குறிப்பிட்ட பெண் தன் தாயும் தந்தையும் உணர்வற்று கிடப்பதைக் கண்டாள். அவள் நடுங்கி களைத்து போன பெண் குதிரையைப் போல மிகுந்த துயரத்துடன் தரையில் விழுந்தாள். ஒரு சிறந்த பெண் தீக்காயம் அடைந்தவளாக இங்குமங்கும் ஓடினாள். ஒரு பெண் தன் முகத்தை திருப்பிய போது தன் மடியில் இருந்த தன் மகனை காணவில்லை. கும்பம் ஹிலாவில் வீடு எரிந்து தரையில் விழுந்தது. அவ்வாறே இரக்கமற்ற அந்த தீ குக்ஷ்மாண்டன், தூம்ரன், குஹகன், பகன், விரூபகநயனன், விரூபாக்ஷன், சும்பன், டிம்பன், ரௌத்ரன், சிறந்த அசுரனான பிரகலாதன், தண்டபாணி, விபானி, சிம்மவக்திரன், துந்துபன், சம்ஹ்ராடன், டிண்டி, முண்டி, கிரவ்யாதன், வியாக்ரவியக்தன், பாணனின் சகோதரர் மற்றும் பாணன் ஆகியோரின் இல்லங்களையும் எரித்தது. அவ்வாறே தங்கள் பலத்தால் செருக்குற்ற மற்ற தானவர்களின் இல்லங்களையும் அது எரித்தது. ஒவ்வொரு இல்லத்திலும் எரிந்து கொண்டிருந்த பெண்கள் பரிதாபமான வார்த்தைகளை கூறி புலம்பத் தொடங்கினர். தங்களுக்கு ஆதரவற்றவர்களாக தங்களை கண்டு கொண்டனர். அவர்கள் சிவனாரிடம் சென்று, பாவகனே, தமக்கு அசுரகுல ஆண்களின் மீது ஏதேனும் பகை இருந்தால் இல்லறம் என்ற கூண்டில் அடைபட்ட குயில்களைப் போன்ற பெண்களாகிய நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? தாம் இரக்கமற்றவன் அல்ல, தாம் மிகவும் கொடியவனும் அல்ல. பெண்களின் மீது தாம் ஏன் இந்த கோபத்தை கொண்டிருக்கிறீர்? எந்த காரணத்திற்காகவும் பெண்களை கொல்லக்கூடாது என்று இந்த உலகில் தாம் கேள்விப்பட்டதில்லையா? ஆனால் தமது விஷயத்தில் காற்றினால் தூண்டப்படும் போது எரிக்கும் கூடுதல் சக்தி தமக்கு இருக்கிறது. தம்மால் கருணை காட்டப்படவில்லை. பெண்களுக்கு எதிராக தம்மிடம் எந்த வீரமும் இல்லை. காட்டு மிராண்டிகள் கூட பெண்களின் வார்த்தைகளை கேட்டால் கருணை காட்டுவார்கள். ஆனால் காட்டு மிராண்டிகளுக்கெல்லாம் காட்டு மிராண்டி உணர்ச்சியற்றவன், அவற்றை தடுக்க முடியாது என்று புலம்பிக் கொண்டிருந்தனர். பெண்கள் இவ்வாறு புலம்பிக் கொண்டிருந்த போதே பரதகுல தோன்றலே அங்கே அந்த தீ மிகுந்த ஜுவாலைகளுடனும் பொறிகளுடனும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. இவை அனைத்தையும் கண்ட தானும் தீயால் வாட்டப்பட்ட பாணன் கூறினான், ஹரனை அவமதித்ததால் நான் ஒரு பாவியாகிவிட்டேன். அதனால் நான் அழிந்து போகப் போகிறேன். பாவியாகவும் மூடனாகவும் இருந்ததால் என் வருங்கால உலகங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. இந்த உலகிலும் மறுமையிலும் உள்ள பசுக்களும் பிராமணர்களும் கொல்லப்பட்டனர். உணவுப் பொருட்களும் பானங்களும் அழிக்கப்பட்டன. அவ்வாறே மடங்களும் பூங்காக்களும் தபோவனங்களும் அழிக்கப்பட்டன. முனிவர்களின் ஆசிரமங்கள், தேவர்களின் பூங்காக்கள், கணங்களின் இருப்பிடங்கள் போன்றவை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. அந்த பாவத்தினால் என் தவமும் சக்தியும் சீர்குலைந்து விட்டன. என் செல்வத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? என் ராஜ்யத்தை வைத்து, என் அந்தப்புரத்தை வைத்து நான் மயங்கிய புக்தி உடையவனாக இருந்தேன். நான் சங்கரனின் பாதங்களில் அடைக்கலம் புகுவதே மேல். தாயோ தந்தையோ உறவினர்களோ மற்றவர்களோ மகேசனை தவிர வேறு எவரும் பெரும் துயரத்தை போக்குபவராக இருக்க இயலாது. ஒருவன் செய்த பாவத்தின் பலனை அவனே அனுபவிக்க வேண்டும். அந்த நல்ல மனிதர்கள் அனைவருடனும் நானும் எரிந்து சாம்பலாவேன். இவ்வாறு கூறிவிட்டு அவன் சிவலிங்கத்தை தலையில் சுமந்து கொண்டு அவசரமாக இல்லத்தை விட்டு வெளியேறினான். அவனை தீ சூழ்ந்து கொண்டது. மிகுந்த துயரத்துடன் உடல் முழுவதும் வியர்த்து அடிக்கடி தடுமாறி தழுதழுத்த குரலில் ஹரனை போற்றி அவனிடம் அடைக்கலம் புகுந்தான். சங்கரனாரே, நான் கொல்லப்பட வேண்டுமென்றால் உமது கோபத்தீயால் நான் ஏற்கனவே முழுமையாக எரிக்கப்பட்டு விட்டேன். மகாதேவரே, பெரும் இறைவனே, தமது அருளால் இந்த லிங்கம் அழிக்கப்படாமல் இருக்கட்டும். தேவர்களில் சிறந்தவரே, நான் தம்மை வழிபட்டேன். இறைவா, நான் பக்தியுடன் தியானித்தேன். எனவே என் உயிரை விட எனக்கு பிரியமான இதை காப்பது உமது கடமை. தேவர்களில் சிறந்தவரே, உம்மால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சரி, என் சொந்த கர்மத்தின் விளைவாக விலங்குகள்,
பூச்சிகள் அல்லது பறவைகள் என எந்த மிருகப் பிறவிகளில் பிறந்தாலும் ஒவ்வொரு பிறவியிலும் உம்மிடம் எனக்குள்ள பக்தி நிலையானதாகவும் அசைக்க முடியாததாகவும் இருக்கட்டும். இவ்வாறு கூறிவிட்டு பக்தர்களுக்குள் சிறந்தவரும் மிகவும் மதிக்கப்படுபவருமான பாணன் பின்வரும் துதியால் தேவர்களின் தலைவரான ஈசனாரை வழிபட்டான். பாணன் கூறினான்: சிவபெருமானின் துதி. சிவபெருமானே, சங்கரனாரே, எல்லாவற்றையும் அளிப்பவரே, தமக்கு நமஸ்காரம். சம்சார வாழ்க்கைக்கு அஞ்சி நடுங்குபவர்களின் துன்பத்தை போக்குபவரே, உமக்கு நமஸ்காரம். இறைவா, இளம் பெண்களை மகிழ்விக்க விரும்பும் மன்மதனின் உடலை அளித்தவரே, தமக்கு நமஸ்காரம். வெற்றி உண்டாகட்டும். தேவி பார்வதியின் நாதரே, வெற்றி உண்டாகட்டும். பரம சத்தியத்தின் சாரமே, பயங்கரமான பாம்புகளை மாலையாக அணிந்தவரே, அரவங்களை மாலையாக போட்டு கொண்டவரே, வெற்றி உண்டாகட்டும். தனது அங்கங்களில் தூய திருநீரை பூசியவரே, வெற்றி உண்டாகட்டும். அனைத்து மந்திரங்களுக்கும் மூல காரணமானவரே, பிரபஞ்சத்தில் ஒரே தகுதியுடையவரே, வெற்றி உண்டாகட்டும். விஷ அரவங்களால் செம்பழுப்பு நிறமாக்கப்பட்ட சடைமுடி கற்றைகளை கொண்டவரே, வெற்றி உண்டாகட்டும். பைரவனால் பினாகம் என்ற வில் ஏந்தப்பட்டவரே, வெற்றி உண்டாகட்டும். ஒற்றை விழியுடைய பற்றற்றவரே, வெற்றி உண்டாகட்டும். கங்கையின் அலைகளை அணிந்த சங்கரனாரே, வெற்றி உண்டாகட்டும். பயங்கரமான வடிவங்களை கொண்டவரே, கரத்தினில் கட்காங்கத்தை ஏந்தியவரே, சந்திரனை சூடியவரே, வெற்றி உண்டாகட்டும். எல்லா உலகங்களிலும் மிகவும் புகழத்தக்கவரே, வெற்றி உண்டாகட்டும். தேவர்களுள் சிறந்தவர்களின் நாதரே, தேவலோகத்தின் சாரமே, வெற்றி உண்டாகட்டும். சர்வ அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் எரித்தவரே, வெற்றி உண்டாகட்டும். புகழ்படத் தகுந்தவரே, எல்லா உலகங்களிலும் தூய்மையானவரே, வெற்றி உண்டாகட்டும். காளை சின்னம் கொண்டவரே, பலவிதமான நடத்தைகளை கொண்டவரே, வெற்றி உண்டாகட்டும். மனித எலும்பு கூடுகளால் ஆன மாலையை நன்கு அணிந்தவரே, இறைவா, அகாசுரனின் உடலின் எலும்பு கூட்டிற்கு காலனாக இருப்பவரே, வெற்றி உண்டாகட்டும். நீலகண்டரே, சிறந்த காளையின் நடையை கொண்டவரே, வெற்றி உண்டாகட்டும். எல்லா உலகங்களின் பாவங்களையும் அளிப்பவரே, வெற்றி உண்டாகட்டும். சித்தர்களாலும் சூரர்களாலும் அசுரர்களாலும் திருவடிகள் வணங்கப்பட்ட இறைவனே, வெற்றி உண்டாகட்டும். கொடிய சம்சார சாகரத்தை அடக்கச் செய்யும் ருத்ரனாரே, வெற்றி உண்டாகட்டும். சுரர்களின் தலைவனால் போற்றப்பட தகுந்த கிரீசனே, வெற்றி உண்டாகட்டும். நுட்பமான வடிவம் கொண்ட இறைவனே, தியானிக்கப்பட தகுதி வாய்ந்த இறைவனே, தகுந்த இறைவனே, வெற்றி உண்டாகட்டும். திரிபுரத்தை எரித்த இறைவனே, பிரபஞ்சத்தின் உள்ளார்ந்த சக்தியே, வெற்றி உண்டாகட்டும். அனைத்து சாஸ்திரங்களின் உண்மையே, வெற்றி உண்டாகட்டும். அறிவதற்கு அரிய இறைவனே, சம்சாரத்திலிருந்து விடுவிப்பவனே, கலியுகத்தின் பாவங்கள் நிறைந்த கொடிய பெரிய சம்சார சாகரத்திலிருந்து பக்தர்களை காப்பவரே, வெற்றி உண்டாகட்டும். சுரர்கள் அசுரர்கள் மற்றும் தேவர்களின் கூட்டங்களுக்கு தலைவரே, வணக்கம். குதிரை, குரங்கு, சிங்கம் மற்றும் கம்பீரமான யானையின் முகங்களை கொண்ட இறைவனே, மிகுந்த குள்ளமான பருத்த மற்றும் மிக நீண்ட வடிவம் கொண்ட இறைவனே, அமரர்களாலும் தம்மை உணர்ந்து கொள்ள இயலாது நிரஞ்சனரே, பற்றுகளற்றவரே, உமது திருவடிகளை வணங்குகிறேன். வெற்றி உண்டாகட்டும். அம்பாவுடன் கூடிய இறைவனே, சிறந்த விழிகளின் ஒளியை கொண்ட ஹரனே, தம்மை அடையாதவர் எதை அடையாமல் மிக உயர்ந்த நிலையை அடைந்தாலும் எதை அளிக்காமல் இருக்கிறான். அப்படியானால் தவம் கூட பெரும்பாலும் தொந்தரவு செய்வதாகவே இருக்கும். அது சிறந்ததாக இருந்தாலும் மிகவும் கொடியது. மகன்களோ, உறவினர்களோ, மனைவியரோ, உலகின் நண்பர்கள் எவருமோ துன்பத்தில் இருக்கும் தனித்து செல்லும் ஒருவனை அணுக மாட்டார்கள். ஒருவனால் செய்யப்பட்ட நன்மையானதோ தீமையானதோ எதுவாக இருந்தாலும் அதுவே அவன் முன்னே செல்லும்போது ஒரு பயண கூட்டத்தைப் போல அவனை பின்தொடரும். தன்னிடம் அதிக செல்வம் இல்லாத ஒருவனுக்கு பயமில்லை. ஒரு செல்வந்தன் பயத்திலிருந்து விடுபட மாட்டான். எனவே நான் செல்வத்தை துறப்பேன். பேராசை கொண்டவர்கள் பாவங்களை செய்கிறார்கள். தர்மத்தை குறித்து அனைத்தையும் கேட்டும் அதை புரிந்து கொண்டும் மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் தூய்மையாக இருப்பதில்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரபஞ்சத்தின் இறைவன். தாமே பிரம்மதேவரின் வடிவில் உள்ள நித்திய இறைவன். தேவர்களின் தலைவர்களில் இறைவன். தாமே தேவேந்திரன். சூரர்களின் இறைவனே, தமக்கு வணக்கம். தாமே பூமி, தாமே வருணன், தாமே காற்று, தாமே அக்னி, தாமே அக்னி தேவன், தாமே தீட்சை யாகத்தை செய்யும் எஜமானன், தாமே தாமே ஆகாயம், தாமே சோமன், தாமே சந்திரன், தாமே சோமரசம், தாமே சூரியன், தாமே செல்வத்தின் அதிபதி, தாமே யமன், தாமே குருவான வியாழ பகவான். சூரியனின் ஒளிமயமான பிரகாசத்தால் 3 உலகங்களும் சூழப்பட்டிருப்பது போலவே இந்த முழு பிரபஞ்சமும் தம்மால் வியாபிக்கப்பட்டுள்ளது. பாணனால் இயற்றப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டதும் மகேஸ்வரனார் தனது கோபத்தை விடுவித்தார். மனமகிழ்ந்து அவர் இந்த வார்த்தைகளை கூறினார். ஈஸ்வரனார் கூறினார், இனிமேல் தானவனே, நீ பயப்பட தேவையில்லை. உன் பொன்மயமான இருப்பிடத்தில் அல்லது
என் அருகிலேயே உன் புதல்வர்கள், பேரன்கள், உறவினர்கள் மற்றும் மனைவியுடன் நீ வசிப்பாயாக. இனிமேல் அன்பானவனே, எந்த எதிரியாலும் கொல்ல முடியாதவன் நீயே ஆவாய். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பரத குலத்தோனே, மீண்டும் தேவர்களின் தலைவரால் ஒரு வரம் வழங்கப்பட்டது. தேவர்களாலும் அசுரர்களாலும் மதிக்கப்பட்டு வணங்கப்பட்டு அழியாமலும் மாற்றமடையாமலும் உன் விருப்பப்படி ஸ்வர்க்கம், பூமி மற்றும் பாதாள லோகங்களில் மகிழ்ச்சியுடன் வாழ்வாயாக. அதன் பிறகு ருத்ரனார் நெருப்பை கட்டுப்படுத்தினார். அதாவது 3வது நகரம் சம்புமூர்த்தியால் காப்பாற்றப்பட்டது. சுடர் திரள்களால் சூழப்பட்ட மற்ற 2 நகரங்களும் தரையில் விழுந்தன. பாதிக்கு மேல் சுடர்களுக்கு மேலே உயர்ந்த ஒன்று சொர்க்கத்தை அடைந்தது. முனிவர் கூட்டங்கள் எழுப்பிய ஹாஹா என்ற ஒலி பெரிதாகவும் உரத்ததாகவும் இருந்தது. அதேபோல் பெருமதிப்பு வாய்ந்த தேவர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள் மற்றும் பிறரின் புலம்பல்களுடன் இருந்தனர். ஒரு பக்தி ஸ்ரீசைலத்தில் விழுந்தது. மன்னரே, 2வது பகுதி அமரகண்டக மலையில் விழுந்தது. அது எரிந்த நிலையில் விழுந்ததால் அது ஜுவாலேஸ்வரர் என்று நினைவு கூறப்படுகிறது. திரிபுரம் எரிக்கப்பட்ட போது மன்னரே, அந்த சிறந்த பகுதி கீழே விழுந்தபோது ஹாஹா மகேசா என்று புலம்பிக் கொண்டிருந்த முனிவர்களை பாதுகாப்பதற்காக சுடர் திரள்களை கட்டுப்படுத்தும் உருவத்தில் ருத்ரனார் அங்கே தங்கினார். அவர் உமா மற்றும் ரிஷபத்துடன் தனது சொந்த உருவத்தில் அங்கே நின்றார். அமரகண்டகத்தை பக்தியுடன் மனதால் நினைப்பவன் கூட சந்தேகமின்றி சந்திராயன விரதத்தை அதிக புண்ணியத்தை அடைவான். பரத குலத்தோரில் சிறந்தவரே, அந்த சிறந்த மலையானது மிகுந்த புண்ணியம் வாய்ந்தது என்பதால் அது எப்போதும் எல்லா பாவங்களையும் அளிப்பதாக இருக்கும். அது பலவிதமான மரங்களாலும் கொடிகளாலும் அடர்ந்ததாக இருக்கும். அடர்ந்துள்ளது. அது பல வகை மலர்களால் பொலிவுறச் செய்யப்பட்டுள்ளது. அதில் பலவிதமான புதர்களும் கொடிகளும் செழித்து வளர்கின்றன. ஆனால் பல்வேறு கொடிகளால் சூழப்பட்டது. அதில் சிங்கங்களும் புலிகளும் நிறைந்துள்ளன. அது மான் கூட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அது எப்போதும் வேட்டை விலங்குகளின் கர்ஜனை ஒலியால் ஆனந்தமாக நிரம்பியுள்ளது. அந்த மலையில் தேவர்களின் தலைவர்களின் தலைவனான சங்கரனார், பிரம்மதேவர், தேவேந்திரன் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகியோரை தலைவர்களாக கொண்ட ஆயிரக்கணக்கான தேவர்களால் வணங்கப்படுகிறார். மன்னரே, இந்த அமரகண்டக மலையின் செங்குத்தான பாறைகளிலிருந்து கீழே விழுகிறவன் இந்திரன், தேவேந்திரன், அக்னி, குபேரன், வாயு, யமன், நிருதி, வருணன், சோமன், சூரியன், பிரம்மதேவர், துன்பமற்ற பிரதேசம், விஷ்ணுமூர்த்தி, உமா, ருத்ரன் மற்றும் அதன் பிறகு ஈஸ்வரனார் ஆகியோரின் உலகங்கள் என அனைத்து 14 உலகங்களிலும் தொடர்ச்சியாக விளையாடி மகிழ்கிறான். மிகச்சிறந்த உலகம் சதாசிவனின் உலகமாகும். அது அமைதியானது, நுட்பமானது, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட பேரொளியாகும். புலன் உறுப்புக்கள் ஒரு புத்திசாலித்தனமான பக்தன் இந்த முறைப்படி சந்தேகமின்றி அதில் ஒன்றி விடுகிறான். யுதிஷ்டிரனார் கூறினார், சிறந்த முனிவரே, அந்த செங்குத்தான மலையில் இருந்து கீழே விழுவது தொடர்பாக ஏதேனும் ஒரு சிறப்பு முறை குறிப்பிடப்பட்டுள்ளதா? மகா முனிவரே, இது குறித்து எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் உள்ளது. எல்லாவற்றையும் எனக்கு விவரித்து கூறுங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், கேட்பீராக பாண்டுவின் மைந்தனே, அந்த முறையை நான் தமக்கு கூறுகிறேன். முதலில் ஒரு சடங்கை செய்த பிறகு ஒரு பக்தன் அந்த செங்குத்தான மலையிலிருந்து கீழே விழ வேண்டும். அவன் முதலில் 10 லட்சம் முறை மந்திர ஜபம் செய்த பின்னர் 3 கிருச்சிர விரதங்களை செய்ய வேண்டும். அவன் காய்கறிகளையும் வாதுமை நீரையும் மட்டுமே உட்கொள்ள வேண்டும். அவன் ஒரு நாளைக்கு முறையாக 3 முறை நீராடி தூய்மையாக இருக்க வேண்டும். அவன் 3 முறை முக்கண்களை உடைய 3 விழிகளை உடைய தேவர்களின் தலைவரான ஈசனாரை 3 முறை வழிபட வேண்டும். மகா மன்னரே, ஹோமங்களின் எண்ணிக்கை அதன் 10ல் ஒரு பங்காக இருக்க வேண்டும். அவன் இறைவனின் மந்திரத்தை 1 லட்சம் முறை ஜபித்து நறுமண பொருள்கள் மற்றும் மாலைகளால் வழிபட வேண்டும். இரவில் அவன் கனவில் தன்னை ஒரு ஆகாய ரதத்தில் அமர்ந்திருப்பதை காண்பான். அதன் பிறகு அவன் தன்னைத்தானே கீழே எறிந்து கொள்ள வேண்டும். இந்த முறைப்படி தன்னைத்தானே கீழே எறிந்து கொள்பவன் தேவலோகத்தை அடைந்து தேவர்களுடன் மகிழ்ந்திருப்பான். 30 கோடி 30,000 ஆண்டுகள் மனதை கவரும் இன்பங்களை அனுபவித்த பின்னர் பூமிக்கு திரும்பி தனது ஒற்றை கொடையின் கீழ் முழு பூமியையும் ஆழ்வான். அவன் மக்களால் போற்றப்படுவான். நோய்கள் மற்றும் துக்கங்களிலிருந்து விடுபட்டு 100 ஆண்டுகள் வாழ்வான். அந்த தீர்த்தம் 3 உலகங்களிலும் ஜுவாலேஸ்வரம் என்று நன்கு அறியப்பட்டுள்ளது.
குந்தியின் மைந்தனே, அங்கு சிவனாரால் உருவாக்கப்பட்ட ஜுவாலா நதி பாய்கிறது. பாணனின் நகரத்தில் உள்ள நெருப்பை அணைத்த பின்னர் அது ரேவா நதியுடன் இணைகிறது. மகா மன்னரே, பக்தன் அங்கு சாஸ்திரங்களில் கூறப்பட்ட விதிமுறைகளின்படி புனித நீராட வேண்டும். முறையாக மந்திரங்களை உச்சரித்து எள் கலந்த நீரினாலும் பிண்டங்களாலும் பித்ருக்களையும் தேவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அவன் பௌண்டரீக யாகத்தின் பலனை அடைவான். மன்னரே, அந்த தீர்த்தத்தில் அநாசகம் உணவு உட்கொள்ளாமல் இருத்தல் செய்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அவன் ருத்ரலோகத்திற்கு செல்கிறான். அவன் நூற்றுக்கணக்கான தேவர்களால் சேவிக்கப்படும் அமரர்களின் தேவர்களின் தலைவனாக ஆவான். முனிவர் குழுக்களால் சூழப்பட்டிருப்பான். ஆனால் அவன் மிகுந்த புண்ணியம் உடையவனாக இருப்பான். சுற்றிலும் 1 யோஜனை தூரம் பரவியுள்ள அமரகண்டக தீர்த்தம் மிகவும் புண்ணியம் வாய்ந்தது. அங்கு கோடிக்கணக்கான ருத்ரர்கள் இருப்பதால் அது சிறந்ததும் புண்ணியமானதும் ஆகும். ஒரு பக்தன் அந்த உயர்ந்த மலையை சுற்றி வந்தால் அது சந்தேகமின்றி முழு பூமியையும் சுற்றி வந்ததற்கு சமமாகும். மனம், சொல், செயல் ஆகிய 3ஆலும் செய்யப்பட்ட பாவங்கள் அனைத்தும் அழிகின்றன என்று சங்கரனார் கூறினார். அரசரே, அமரேஸ்வரரின் அருகில் சக்ரேஸ்வர தீர்த்தம் உள்ளது. முன்பது சக்கரனால் தவம் செய்து நிறுவப்பட்டது. குசாவர்த்தம் என்ற மங்களகரமான தீர்த்தம் பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்டது. அது பிரம்மகுண்டம் என்று நன்கு அறியப்படுகிறது. அதற்கு அப்பால் ஹம்ச தீர்த்தம் உள்ளது. அவ்வாறே அம்பரீஷ தீர்த்தம் மற்றும் மகாகாலேஸ்வரம் ஆகியவையும் உள்ளன. காவேரி நதியின் கிழக்கே மாத்ருகேஸ்வர தீர்த்தம் உள்ளது. அவை ரேவையின் தென்கரையில் அமைந்துள்ளன. பரத குலத்தின் சிறந்த வழி தோன்றலே அவற்றை அடைந்தாலோ அவற்றில் நீராடினாலோ அல்லது தானம் செய்தாலோ அவை பாவங்களை போக்கும். மாமன்னரே, பிருகுதுங்கத்தில் சிவன் பைரவர் என்ற பெயரில் பிரசித்தி பெற்றவர். அதற்கு தெற்கே சபலேஸ்வர தீர்த்தம் உள்ளது. இவை ரேவையின் வடகரையில் அமைந்துள்ளன. அவை துன்பங்களை போக்கும். அவற்றை வணங்கி வழிபடுவதன் மூலம் ஒருவர் புண்ணிய யாத்திரையின் பலனை அடைவார். அவற்றை தரிசிக்காமலோ அல்லது வழிபடாமலோ இருந்தால் அவை மனிதர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும். 28ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.